மதுரை மாவட்டம் வடிவேல் கரை பகுதியில் பாசன கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யகுமாரிடம் கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? சத்யகுமார், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக மதுரை திருப்பரங்குன்றம் ஒன்றியம் விளாச்சேரி கிராம வழியாக நாகமலை புதுக்கோட்டையிலிருந்து குடிநீர் மற்றும் விவசாய பாசனத்திற்காக நிலையூர் கண்மாய்க்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தண்ணீர் செல்லும் நிலையூர் கம்பிக்குடி பாசன கால்வாயில் இந்த வடிவேல் கரை பகுதியில் உள்ள கால்வாய் கரையில் தற்போது உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வடிவேல் கரை ஊருக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் இந்த தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். தற்போதைக்கு ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பாக மண்மூடைகள் வைத்து இந்த தண்ணீர் ஊருக்குள் வருவதை தற்போதைக்கு தடுத்துள்ளனர். ஆனாலும் இது போன்று அடிக்கடி இந்த கால்வாய் உடைப்பானது ஏற்படுவதால் எங்களுக்கு அந்த தண்ணீர் பிரச்சனை மேலும் இது போன்ற சம்பவங்களால் தொற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் உடனடியாக திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் பொதுப்பணித்துறையினர் தலையிட்டு இது குறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பது தற்போது இந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.